என்னது? ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு கெட்டுடும். அதுக்காக இவ்வளவு பெரிய கேரை இல்ல. ஒண்ணும் இல்ல, காய்கறி தான் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிட்டுருங்க. வந்தனைக்கு கலர் சட்டை போட வச்சுட்டேன், வீட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டேன். சொல்லி நல்ல பெரிய போகுது. ஒரு 100 ரூபா கொடுங்க. எதுக்கு? மாமாவுக்கு 2 நாளா பேதியா போகுது, ஏதாவது ஆயிரம் பயமா இருக்கு, ஸ்பெஷல் டாக்டர் பார்க்கணும். ஆமா, இவர் வெட்டி முறிக்கிறதுக்கு இவருக்கு ஸ்பெஷல் டாக்டர் வேணுமா? எங்க தர்மாஸ்பத்திரி கூட்டு போ. டிரைவர், அம்மா ஜிம்மிக்கு 2 நாளா உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட சொல்லி ஃபாரின் இன்ஜெக்ஷனா போட சொல்லு. இந்தா, இதுல 500 ரூபாய் பணம் இருக்கு, பத்திரம் போன் பண்ணு கொடுத்து. ஜிம்மி பயந்துரும், பாத்து கூட்டு போ. ஏமா இந்த வீட்டுல நாய்க்கு இருக்கிற மாதிரி அதை விட உங்களுக்கு இல்லையா? மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாமா மாப்பிள, மாப்பிள, இந்த கொடுமையெல்லாம் தைட்டு இந்த வீட்டுல எப்படி மாமா இருக்கீங்க? இந்த குடும்ப சேவை போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் எல்லாத்தையும் தாங்கிட்டு இங்க இருக்கிறேன்டா மாப்பிள. அழாதீங்க மாமா, உங்களை இந்த கிதைக்கு ஆளாக்குன அத்தையை சும்மா விட மாட்டேன். பணம் இருக்கிற திமிரலான்னு அப்படி பேசுறாங்க. பணமே இல்லாம என்னடா பண்ண போற? மலைக்கலன் படம் பாத்தியா? ஆமா. அதுல எம்ஜிஆர் என்ன பண்றாரு? இருக்கிறவங்கள்ட்ட புடுங்கி இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாரு. அதே மாதிரி பண்ண போறோம். என்ன மாமா இது? நீங்க படுக்க வேண்டிய இடத்துல நாய் படுத்து கிடக்கு. இன்னைக்கு நேத்தா படுக்குது, ரொம்ப நாளா அதான் படுக்குது. இந்த கன்றாவை எல்லாம் பார்த்துட்டு இந்த வீட்டுல இருக்க பாரு. மெதுவா போ. நாய் தலையை தூக்கி பாக்குறோம். என்னடா இது இந்த கத்து? சரி, நம்மள உடாது போட்டிருக்கடா. இத புடுங்க. இன்னைக்கு ஒரே காமிச்சிருக்காங்க. Shut up. ஐயோ, எவ்வளவு நகை? பேசாத. டேய், நாயை விட்டுறாங்க. சும்மா இரு, எடுத்து சுடு வச்சிருவேன். இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம். இந்த நாய் என்ன பண்றது? அது இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இருக்காது. அது எங்காவது கருத்து தூக்கி போடாமா? ஐயோ ஐயோ, கடிப்பாங்க. ஒரு நாயை புடிச்சு கொண்டு வரக்கு உங்களுக்கு யோகியதை கிடையாது. அதான் பின்னாடி கடிச்சு வச்சேன். கடிக்க நாய் முன்னாடி பின்னாடி பாத்துக்க. டேய், இந்த முகமூடி இருக்கிறனால தான் நாய் குலைக்குது. அவரு யாரும் வர மாதிரி இருக்கா? தூக்குடா, மூட்டிய புடுடா. டேய் ஜிம்மி, என்ன ஏன் கத்துற? டேய் மருமகடோ, பாத்துச்சுன்னா மானம் போயிடும். சொன்னா கேக்குறியாடா நீ? ஏய், ஜிம்மி என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது? அது ஒண்ணுல வீட்டுல நிறைய எலி இருக்குல்ல, அது பார்த்து கத்துது. இந்த வீட்டுல எலிங்க தொல்லை பெரும் தொல்லையா போச்சு. முதல்ல பாலிடால் வச்சு இதுகளெல்லாம் சாகடிக்கணும். இங்க 2 தண்டை சோறு இருந்தது, என்ன பண்ணுது? அதுங்களுக்கு ஒரு வழி பண்றேன். நல்ல காலம் இந்த ராட்சசி கிட்ட இருந்து என் மருமக காப்பாத்திருச்சு. இல்ல அப்பா. ஆமா. தங்கச்சி போர்ச்சு போல் இருக்கு. தூக்குடா. மாமா, என்ன இதெல்லாம்? பாத்திர மாட்டாங்க. இது நாட்டுல முகமூடி கொள்ளக்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலமா.
மேல இருந்தா ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலான்னு வந்தோமா, இந்த சனியை புடிச்ச நாய் பாரு இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு. எல்லாம் எனக்கு தெரியும். டேய் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்டா. ஏமாமா, சொந்த வீட்லயே இப்படி திருடலாமா? அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா. இந்த வீட்டுல 4 வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க 2 பேர் செய்யறோம். எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம்? மதிக்காட்டாலும் பரவாயில்லம்மா, கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம்? காலையில இருந்து வயிற்றால புடுங்குன்னு புடுங்குதுமா. படுத்த படுக்க விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன். ஆஸ்பத்திரிக்கு போகணும் 100 ரூபாய் பணம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கியான்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட 500 ரூபாய் பணம் கொடுக்கலாமா. நாயை விட என்ன கேவலமா மதிக்கிறாமா. நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்திருக்கிறது? இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க. நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா? இனிமே உங்களுக்கு எது வேண்டாலும் என்கிட்ட சொல்லுங்க. உங்க புள்ளகிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன். இத நான் அப்பவே சொன்னேன், நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு. இந்த தடவை நான் எத்தனை ரேங்க் தெரியுமா? 10வது ரேங்க். ஐயே, எப்பயுமே 40ஆம் ரேங்க் தான் எடுப்பேன். இப்ப எப்படி 10வது ரேங்க் எடுக்க? பரீட்சைக்கு வந்ததே 10 பேர் தானே. என்னடா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்தாச்சா? இங்க கொடு. எத்தனாவது ரேங்க்? அட 10th ரேங்க். பரவாயில்லையே. பென் கொடுறா, சைன் பண்றேன். ஏற்கனவே சைன் பண்ணிருக்கு. யாரா கையெழுத்து போட்டது? அண்ணிதான். அண்ணியா? பெத்தவ நான் இருக்கும்போது அவ எதுக்கு இதுல கையெழுத்து போட்டா? அவளுக்கு கையெழுத்து போட தெரியும் போட்டிருக்கா. ஓஹோ, புள்ளைங்க மேல எனக்கு இல்லாத அக்கறை இவளுக்கு வந்துருச்சோ? ஆமாண்டி, இதுகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் தலையை செய்து சோத்த போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா அது கையெழுத்து வாங்கிட்டு வந்து வாங்கும். அது எங்க படிக்குது என்ன படிக்குதுன்னா உனக்கு தெரியுமா? அவங்க அந்த வெள்ள சோரினா எடுத்து மூஞ்சி மேல விட்டுட்டு அஜும்மி அஜும்மி அப்படிங்கிற. படிப்பை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஒப்பம் பண்ணி மேய்ச்சானே அவனுக்கு தெரியும். அவ திட்டம் போட்டு என்னையும் என் பிள்ளைங்களையும் பிரிச்சு இந்த வீட்டுக்கு எஜமானியா இல்லன்னு பாக்குறான். அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து ஜாலரா தட்டுறீங்களோ? இந்த வீட்டுக்கு எஜமானி யாருன்னு காட்டுறேன். அப்ப நீ எஜமானினா நான் என்ன பேமானியா? அப்பா போடா பேமானி. ஒரே குழப்பமா இருக்கே. சொல்ல மறந்துட்டேங்க. அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. என்ன எழுதிருக்காரு? நீயும் மாப்பிளையும் பொங்கலுக்கு கண்டிப்பா வரணும்னு எழுதிருக்காரு. அதுக்கு என்ன போயிட்டா போச்சு. அது மட்டும் இல்லைங்க, அவர் முன்ன மாதிரி இல்லையா, ஒழுங்கா வேலைக்கு போறாரா, குடிக்கிறதெல்லாம் கூட நிறுத்திட்டாரா. பொண்ணு கல்யாணம் ஆனது பொறுப்பு வந்துச்சு போல இருக்கு. அப்போ கண்டிப்பா பொங்கலுக்கு வரோம் லெட்டர் எழுதிட்டுங்களா? அம்மா வீட்டுக்கு போறதுனாலே பொண்ணுக்கு அலாதி சந்தோஷம் தான். வாங்க என் ஒய்ஃப். வாங்கம்மா. நேரா ஊர்ல வரீங்களா? ஆமா, உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அமுதா, யார் வந்துக்காரு வந்து பாரு. வழியில ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அப்படியே அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றோம். வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. என்ன சாப்பிடுறீங்க? சூடா ஒரு கப் காஃபி. சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ். எனக்கு எது பிடிக்குமோ அது அவளுக்கு பிடிக்காது. இது வந்துட்டு. ஆமா, வள்ளூர் தாஸ் எப்படி இருக்காரு? அவர் நல்லா இருக்காரு. அவர் ஒய்ஃபுக்கு தான் உடம்பு சரியில்லாம இருந்தது. இப்ப எப்படி இருக்காங்க? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அவரு கூட பார்த்து நாளாயிடுச்சு. பசங்களை கூட்டிட்டு கூட்டிட்டு வந்திருக்கலாம். எங்க கூட்டிட்டு வந்தா நாங்க வயசானவங்க மாதிரி தெரியுமோன்னு என் ஒய்ஃப் ஃபீல் பண்ணா. அதான் கூட்டிட்டு வெளியே விட்டுறேன். சரி சரி, வந்த வேலையை கவனிப்போம். சார், வள்ளுவர் கலைமன்றத்தின் சார்பா ஒவ்வொரு வருஷமும் சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுக்கறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அது இந்த வருஷம் கல்யாணம் ஆனவங்க லிஸ்ட்ல உங்க பேரே இருக்க. அதான் உங்களை பார்த்து ஒரு பேட்டி எடுத்துட்டு போலான்னு வந்தேன். நீங்க தனித்தனியாவும் பதில் சொல்லலாம், இல்ல சேர்ந்தும் சொல்லலாம். கேளுங்க. ட்ரெஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாமே. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சார்? ஒயிட் அண்ட் ஒயிட் தான். ஆமா, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல கூட பார்த்தேன், வெள்ளையில தானே இருந்தீங்க. இப்ப ஏன் கலர்ல மாறிட்டீங்க சார்? கலர் தான் போட்டுக்கணும்னு என் ஒய்ஃப் விரும்புனா. சார், என்ன விட்டு கொடுத்துட்டேன். இனிமே நம்ம பார்த்து ரசிக்க போறது அவங்க தானே. கொடுத்து வச்சவர் சார் நீங்க. வேற என்னன்னு சார் விட்டு கொடுத்தீங்க? 10 வருஷமா புதுசா கல்யாணமான தம்பதிங்க முதல் குழந்தைய லேட்டா பெத்துக்கிட்டா நல்லதுன்னு டாக்டர்கள் சொல்றாங்களே, அத பத்தி உங்க அபிப்பிராயம் என்னமா? டாக்டருங்க சொல்றது சரிதான். கல்யாணம் ஆன உடனே குழந்தை பெத்துக்கிட்டா அதை பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கும். அப்புறம் வீட்டுக்கார கவனிக்க முடியாது. அதனால கொஞ்சம் லேட்டா பெத்துக்கிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக கல்யாணமான உடனே குழந்தை பெத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பலான சந்தோஷங்கள்லாம் அடிபடுன்றீங்க. 100% கரெக்ட். நான் தான் அவசரப்பட்டேன். கல்யாணமான 1.5 வருஷத்திலே 2 குழந்தைய பெத்துட்டேன். எப்போ நடந்ததுக்கு இப்ப இப்படி. இது சார், உங்க அபிப்பிராயம் என்ன? எனக்கு குழந்தைகள்னா ரொம்ப இஷ்டம். நம்ம ஆம்பளைங்க நிரூபிக்கிறதே நமக்கு பிறக்க போற முதல் குழந்தை தானே. அதனால எவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை பெத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். சார் வேகமா இருக்காரு, நீங்க என்ன சொல்றீங்க? அவர் விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்றி வைக்கிறதானே என் கடமை. அருமையான தம்பதிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறீங்க. நானும் என் ஒய்ஃபுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்தேன்.
வெக்கம், மானம், சூடு, சொரண, ரோஷம். இதுதான் கூட வெளியே வரக்கூடாது. தங்கச்சி தங்கச்சி, என்னண்ணே இப்படி மூச்சரக்கு ஓடி வரீங்க? என்னண்ணே என்னாச்சு? உங்க அப்பா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருமா. நீயும் மாப்பிளையும் பொங்கலுக்கு கண்டிப்பா வரணும்னு லெட்டர் போட்டியப்பா. அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு போயிட்டு அமுதாவுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப பொறுப்பா இருந்தோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. கடைசியில் இந்த பசங்க எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. பாத்து பாத்து மெதுவா பாப்பா, பதட்டப்படக்கூடாது. மாடிப்படி ஏறும்போது ஜாக்கிரதையா நடக்கணும். என்ன ரவி இங்க வா. அண்ணி இல்ல, அண்ணன் உள்ள குளிக்குது போல் இருக்கு. வர்றதுக்குள்ள அமைக்கலாம் பா. டேய் காணண்டா, உள்ள இருக்கும் பாரு. இருக்குடா. டேய் உனக்கு மட்டும் ரெண்டு, எனக்கு மட்டும் ஒண்ணா? இன்னும் கூடா. டேய் அதிகமா எடுத்து அண்ணனுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு உங்க அண்ணன் சிகரெட் எடுக்கிறேன்? இல்ல நீ அண்ணன் சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாரு, அதான் வாங்கிட்டு வந்து வச்சேன். திருநது இல்லாம பொய் வர சொல்றியா? நேத்து நீங்க 2 பேரும் மாடியில என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். கொடு. இந்த பணம் எதுக்கு நீ இது? இனிமே உங்க அண்ணன் பாக்கெட்ல சிகரெட் எடுக்காத. நீ என் கடையில வாங்க. ஐயோ வேணானே. நீ பெரிய மனுஷன் ஆயிட்டப்பா. இனிமே உன்னால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. உனக்கு வேற வருமானம் இல்ல. எங்க போக பாவம்? இந்த இன்னைக்கு ஒரு நாள் வெளில வாங்கிக்க. நாளைக்கு மார்க்கெட் போகும்போது உனக்காக நானே வாங்கி வந்து வச்சிடறேன். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க நீ, எனக்கு இந்த பழக்கெல்லாம் கிடையாது. ஸ்கூல் பசங்க தான் என்ன கெடுத்துட்டானுங்க. இவனை வேணா கேட்டு பாருங்க. எனக்கு நீ தான் கத்து கொடுத்தா? ஏய் முட்டை நான் போட்டு கொடுக்காரா? அண்ணி நான் இனிமே சிகரெட் குடிக்க மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நிச்சயமா? சத்தியமா நீ செய்ய மாட்டேன். நீ இந்தாங்க நீ. நீயே வச்சுக்க. சிகரெட் தவிர வேற எது வேணாலும் வாங்கி சாப்பிடுங்க. போ. அண்ணி தயவு செய்து இந்த விஷயத்தை அண்ணன் கிட்ட சொல்லாதீங்க நீ. வாடா, இதையும் உள்ள வச்சிருங்க. நானும் எவ்வளவோ அடிச்சு உதச்செல்லாம் பார்த்துட்டேன். இந்த பயலுக்கு திருந்துன்னு பாடல. இவ்வளவு சீக்கிரத்துல அவங்க ஒரு வழி கொண்டாந்துட்டேன். இது பெரிய ஆள் தான். பசங்க கேடுறதே உங்களாலதான். சிகரெட் பிடிக்காம உங்களால இருக்க முடியாது என்ன? அவங்க உறுப்புணும்னா இந்த பழக்கத்தை முதல்ல நீங்க நிறுத்துங்க. பசங்க திருத்த சொன்னா கடைசியில ஏந்தரனையே கை வச்சுட்டியா? தோசை வைக்கட்டுமா? மடி ராஜாத்தி ஒத்த இருக்காளே, அதான் என் ஒய்ஃப். அவ சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சுமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வாய்க்கு ருசியா சாப்பிடுறோம். என்னங்க மாப்பிள்ள நான் சொல்றது? என்ன வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? சாப்பிடும் போது பேச விடாம மாமா. ஓ பண்பாட்டை காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இந்தாங்க இன்னும் பார்த்து அமுக்குங்க. அம்மாடி கொஞ்சம் சட்னி போடு. அண்ணி ஸ்கூலுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணி கொடுங்க. ஒரு 5 நிமிஷம் இருப்பா. உங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸா ஏதோ மாதிரி சங்கத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். யாரு இந்த தெருப்பு இருக்கீங்களா? இதுங்களுக்கு காப்பியா? மா குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலை பாருமா. நீ போமா. ஓ மாப்பிள்ள சாப்பிட நிறுத்துங்க. அவளுக்கு எதுக்கு வந்திருக்காரு விசாரிச்சுட்டே சாப்பிடுவோம். ஓ பேபியா? நான் தான் அன்னைக்கே உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொன்னல. எதுக்கு வந்த?
சிவப்பு சாயண்டோ. ஆமா, உன் வயசு என்ன? 28 முடிஞ்சு 29 ஆரம்பமாக போகுது. இந்த கிழவிக்கே 29னா மத்தவங்களுக்கு எல்லாம் 9 10 இருக்கும். அம்மா அம்மா, உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் செத்து போயிட்டாரு. செத்து போயிட்டானா இல்ல நீயே சாகடிச்சிட்டியா? அவன் மனச போய் சேர்ந்துட்டான். மாப்பிள, இந்த ஜாட பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். அவன மாதிரி அவ்வளவு சீக்கிரமா நான் ஒண்ணும் போயிட மாட்டேன். நிம்மிய ஒரு கை பார்த்துட்டா நான் போவேன். நான் யாரு? கட்டபொம்மை பரம்பரையாக்க. டேய் கொத்த வர்றாடோ. எப்ப எல்லாரும் வந்தீங்க? ஜஸ்ட் 20 மினிட்ஸ் ஆச்சு. 20 மினிட்ஸ் ஆச்சா? என்கிட்ட யாரும் சொல்லவே இல்லையே. இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே இல்ல. என் மானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்குதுங்க. ஹேய், என்ன இது? டெல்லிக்கு போயிருந்தேன், உன் ஞாபகம் வந்தது, உனக்கா வாங்கிட்டு வந்தேன். I see. என்ன இவ்வளவு பெரிய பார்சலா இருக்கு? Hi, lovely. It's very nice. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னது உனக்கு பிடிச்சிருக்கா? ஏடி உனக்கு அறிவு இருக்கா? இத தூக்கி வெளியில ஏறிடி. ஆமா, இருக்கட்டும், நல்ல அழகா இருக்கு. சும்மாடா. வயசு பசங்க நடமாடுற இடத்துல இத வைக்கலாமாடா? இத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பொம்மை மட்டும் வீட்ல இருந்து நான் கோலகாரனா மாறிடுவேன். Shut up. டேய், shut up சொல்லிட்டடா. வந்துருங்க. உங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுத்தாங்களா? பரவாயில்ல. குடுக்கலையா? இத கூட செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏ அமலா, போகும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டு போலாம். பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி கவனிக்கணும் கூட தெரியல. ஏய் ஏய், வாங்க. ஏண்டி, வந்தவங்களை கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? இல்லத்த, உள்ள கொஞ்சம் வேலை இருந்தது. என்ன பெரிய வேலை? இவங்களோட வேலை உனக்கு முக்கியமா போச்சா? இவங்க யார் தெரியுமா? இவங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெரிய குடும்பத்துல பிறந்திருந்தா தான் வந்தவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் தெரியறதுக்கு. பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்த உனக்கெல்லாம் எங்க தெரிய போகுது? கண்டதுங்களுக்கு எல்லாம் வடிச்சு கொட்டுறதுக்கு இதெல்லாம் சாவடியா சத்தமா? ஏற்கனவே அப்பனை பறி கொடுத்துட்டு வந்திருக்காங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போட்டுமே. ஆமாண்டா, எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது காண்டானாதீங்க தின்னுட்டு போறதுக்கு தான். எல்லாம் என் தலையெழுத்து. அவ கிடக்குற நாய், நீ வாமா. நான் போனதுக்கு அப்புறம் போடா. டேய், நான் தான்டா ஃபர்ஸ்ட் வந்தேன். நான் தான் போணும். இது எங்க வீடுடா. எதிர உங்க வீடு, இது எங்க அக்கா வீடுடா. எங்க வீட்டுக்கே வந்துட்டு என்னைய மிரட்டுறியா? உன்ன யார் மேல கை வச்ச கைய வெட்டிடுவ. டேய், அடிச்சனா தாள திரும்பிடும். டேய், பண்ண உடைப்ப. பண்ண திரும்ப. டேய், டேய், விடுறாங்க. ஆனாத ராஸ்கல். அம்மா, இது அவங்க வீடாமா? ஆமா, அவங்க அக்கா அவங்க ஆத்தா வீட்ல இருந்து கொண்டு வந்து கட்டினது. ஏண்டா, பண்ணி மாதிரி தின்னுட்டு இவன் கிட்ட போய் அடி வாங்குறீங்க. இடிச்சு நான் சரி. இடுப்பீங்க. எழுத்தா பேச. என்ன சின்ன பசங்கிட்ட போய் தராரு? என்னடா, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரைய வரட்டுமா? இந்த சைன் என் பையன் அடிக்குதுடா. ஏதோ விளையாட்டு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, அத போய் சீரியஸ் எடுத்துக்கிறியே. எது இதா விளையாட்டு பையன்? கொஞ்சம் ஏமாந்த ஊரே வித்துரும். சரி சரி, நீ போமா. முறைக்கிறத பாரு. மாமா, இது அவங்க வீடா மாமா? நான் பாத்ரூம் போக கூடாதா மாமா? நீ எங்க வரல? இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்லையா? இந்த வீடு நம்ம எல்லாருக்கும் சொந்தம் தான். வீணா சண்டை போட்டு கூடாது, தெரியுதா? டேய், மாமா என்ன சொன்னார் பத்தியா? இந்த வீடு எனக்கும் சொந்தமா. நான் முதல் போறேன், ரெண்டாவது நீ போ. டேய், போடா. அம்மா. ஐயோ. என்ன கரும்பு கரும்பு தல்பா வர பொங்கல் வந்துச்சா? ஆமாண்டா, நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல சாப்பாடு. பிள்ளைங்களை எல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கேன். மறக்காம வந்துருங்க. டேய், நயனா ஒருத்தர் தாண்டா மறக்காம பொங்கலுக்கு நமக்கு சோறு போடுறாரு. போன மகாநாட்டுல இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மகாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். ஏண்டா, நல்ல நாள் அதுமா அந்த கிளபாடுகள் எல்லாம் ஒன்னா கூடி இருக்குதுங்க. மாமா, இவ்வளவு ஒன்னா சேர்ந்தாலே ஆபத்து. குடும்பத்தை கெடுத்து விடுவாளுங்க. வா, இன்னைக்கு விடக்கூடாது. அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவு எடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். ஏமாமா, தாய்ப்பால் இவ கொடுக்காம வேற யாரு கொடுப்பா? நாம தான் கொடுக்கணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஆமா. ஏண்டா, இவளுக்கு என்னமோ பிறக்கும் போதே கிளியோபாட்ராவா இருந்த மாதிரியே இந்த இடப்பட்ட காலத்துலதான் அழகு கெட்டு போயிட்டு மாதிரியும் பேசுறாளுங்க. உட்கார்ந்துருக்காளுக்கு பாரு, சேத்துல புரண்ட பண்ணிக்கு மாதிரி. பாருங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? இது பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல சொல்லிடுங்க. இதுங்களை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன்.
மனசுல எதை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மனசுல எதை வச்சுட்டு பேசுறேன்னு சொல்ற நீ? எல்லாம் எனக்கு தெரியுங்க. யார பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. நேத்து நீங்க வந்ததும் வராதுமா உங்க அம்மா உங்ககிட்ட வத்தி வச்சு எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? யாரை வத்தி வச்சது? பின்னடா எவனோ ஒரு குடிகார பெத்து போட்டு போனதெல்லாம் இங்க வந்து அட்டகாசம் பண்ணும். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சரி பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. அனாவசியமா என் குடும்பத்தை இழுக்காதீங்க. அவ்வளவு ரோஷமா இருக்கிறவன் எதுக்கு நீ நல்லாதீங்களா இங்க கூட்டு வந்த? சும்மாரா எவனோ ஒருத்த பெத்து போட்டு போவான். இந்த எச்ச பொறுக்கிக்கலாம் என்ன வயசு கூட சொல்றியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நாய் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அடிச்சு தடுத்து எங்கயாவது போய் பொறுக்கிட்டு வந்துட்டோம். போங்கடா போங்க, எல்லாரும் போங்க. யாரும் இங்க இருக்க வேண்டாம். போங்க, எங்கயாவது போய் நான் தொலைங்க. அந்த பால் போட போய் நீங்களும் கூட போய் தொலை வேண்டியதானே. ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்குறீங்க? போங்க. இத பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இதுங்க இருக்கணும். ரெண்ட ஒண்ணு உடனே முடிவு பண்ணு. வீட்டுல இருந்து புறப்படுறப்பவே பிரச்சனை போனா அப்புறம் எப்படி பீஸ்ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? மனுஷனுக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? உன் தம்பி தங்கச்சிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. அதுக்கான ஃபாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் தம்பி தங்கச்சிங்க தான் சொல்றீங்களா? யார் காரணமோ எனக்கு நிம்மதி வேணும். ஏங்க, வீட்டுல பசங்க இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்களே? யார் பேச்சையும் கேட்டு எடுக்கல, இது நானே எடுத்த முடிவு. உங்க அம்மா என் பசங்களை வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம். ஏன்னா இது அவங்க சொத்து. ஆனா நீங்க உங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றீங்களே, அது என்னங்க நியாயம்? ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல என்ன தப்புங்கற நீ? ஒருத்தனுக்கு ரெண்டு காலமே விளங்காது. அந்த பொண்ணு இன்னைக்கும் நாளைக்கும் சமையல் வயசுல இருக்கா. இன்னொருத்தருக்கு விவரமே தெரியாது. இதுங்களை எப்படி இங்க ஹாஸ்டல்ல சேர்க்க முடியும்? இதை விட எவ்வளவோ குறைபாடுள்ள குழந்தைகள் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, அதனை புரிஞ்சுக்கணும். அதுங்க யாருமே இல்லாத அனாதைகளா இருக்கும். என் பசங்களுக்கு அக்கா நான் ஒருத்தர் இருக்கும் போது அதுங்களை இருக்கு இங்க ஹாஸ்டல்ல சேர்க்கணும். சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? என் தம்பி தங்கச்சிங்க வளர்ந்து ஆளாற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தனி கொடுத்துட்டு போலாங்க. இது தனி கொடுத்தணுமா? என் தம்பி தங்கச்சிகளை சரிப்படுத்துறதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள விட்டுட்டு என்ன தனியா வர சொல்றியா? ஏங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வசதி இருக்கு. என் தம்பி தங்கச்சிகளுக்கு யாருங்க இருக்காங்க? நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்து விட்ட மறக்க சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்து விட்ட மறக்க சொல்லல, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். இந்த குடும்பத்துல நீங்க ஒரு அண்ணன், நீங்க உங்க தம்பி தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஒரு அக்கா நான் அப்படி நினைக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமை எனக்கு இல்லையா? இத பாரு, ஊர் உலகத்துல எல்லா கணவன்மாரும் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நான் இருக்கேன். ஏன் நீங்க ஒரு வித்தியாசமா கணவரா இருக்க கூடாது? மனைவிக்கு அதை விட்டு கொடுத்து தனி கொடுத்துட்டு வந்தா என்ன குறைச்சிருவீங்க? நான் வித்தியாசமான கணவனா இருக்க விரும்பல, ஒரு சராசரி மனுஷன் தான். புரியுது உங்க சுயநலம் என்னங்கிறது. நான் மட்டும் வித்தியாசமான மனைவியா இருக்கணும், என் சொகத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்காக பாடுபடணும். நீங்க மட்டும் சராசரி மனுஷனாவே இருப்பீங்க. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் அப்படிதான் இருப்பேன். இப்படி பேசுறத நல்ல ஆம்பளை கிடையாது. போயிட்டே இருக்கிய ஆம்பளைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட தான். மாமா, எங்க மாமா பாத்தீங்களா? தேடி பார்த்தோமா, ரிக்ஷாக்கார பசங்க கூட தேடி பார்த்தாங்க, காணோம்மா. எங்க மாமா மாமா போட்டுங்களை விசாரிச்சேன். பசங்க எல்லாம் முத வண்டியில போனாங்களா? அப்படியா? ஏம்மா, எங்க போயிருப்பாங்க? அண்ணே அண்ணே, நம்ம ரமேஷ் பேட்ல இந்த லெட்டர் இருந்துச்சு. அக்கா, நீ நல்லா இருக்கணும் தானே? அப்பாவும் நாங்களும் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். நாங்க உங்க கூட இருக்கிறதுனால தானே மாமாவும் மத்தவங்களும் உங்க கூட சண்டை போடுறாங்க. அதனால நாங்க இந்த வீட்டை விட்டே போறோம்க்கா. நீ மாமாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷம் வந்தா அது ஒண்ணு எங்களுக்கு போதும்க்கா. அக்கா, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன்க்கா. எங்களை அந்த கடவுள் காப்பாத்துவாருக்கா.
பண்ணுவேன். டேய் நான் என்ன டேய், பண்ணுவேன்? ஏண்டா டைம் ஆச்சு ஸ்கூல் போற? டிஃபன் ரெடி பண்ணல, யூனிஃபார்ம் துவைக்கல, அப்புறம் எப்படி ஸ்கூல் போறதா? ஏன் உங்க அண்ணி இருப்பாளா, அவளுக்கு என்ன ஆச்சு? அண்ணி இனிமே இந்த வீட்ல எந்த வேலையும் செய்ய மாட்டாங்களாம். ஓஹோ, ஸ்ட்ரைக் பண்றாளா? இவ இல்லன்னா இன்னொரு வேலைக்காரி. இந்தா நீங்கள போய் புகாரிஸ்ல டிஃபன் சாப்பிட்டு வாங்க. நீதாம்மா குடும்ப பொம்பளை. ஏடி அந்த பொண்ணுக்கு தான் ஒரு நாளைக்கு மனசுக்கு சரியில்லைன்னா ஏன் நீ சமையல் பண்ண கூடாதா? அது எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்து போயா. சரிங்கம்மா. டேய் நீ போய் புகாரில சாப்பிடு, உங்க ஆத்தா போய் புகாரில சாப்பிட்டு, உங்க அண்ணன் ஒரு டகாரில சாப்பிட்டு, ஏன் வீட்டை காலி பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா ஹோட்டலே போய் இருந்துருங்களே. உங்களுக்கு எல்லாம் எதுக்கடி ஒரு குடும்பம், தலையில ஒரு கொண்டை? பண்ணி மேய்ச்சவன் பொண்ணு பேசுற பேச்ச பாத்தியா? இதுக்கெல்லாம் விளங்குறது ஐயா. பசங்க தானா ஓடி போனதுக்கு யாரு என்ன செய்ய முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், எப்படி கிடைச்சிருவாங்க? பசங்க ஏதோ ஸ்கூலுக்கு போகணும், சாப்பாடு இல்லைன்னு சத்தம் போட்டுருக்காங்க. என்ன ஏதுன்னு போய் பாரு. உங்க பசங்களுக்கு நான் எதுக்கு அங்க செய்யணும்? இத்தனை நாள் இந்த குடும்பத்துக்கு செஞ்சு வாரி கட்டிக்கிட்டது போதும். இனிமே இந்த வீட்டுல எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஏதோ தாலி கட்டின கடனுக்காக உங்களுக்கு வேலை செய்யறேன், அதுவும் மனசார செய்ய மாட்டேன். எப்போ உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேற பிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்ப நான் மட்டும் இதுக்கெல்லாம் ஒண்ணு நினைக்கிறோம். என்னமோ தம்பி தனிச்சுல நானே அடிச்சு கட்டின மாதிரி பேசுறேன். ஆமா, நீங்க உங்க அம்மா திட்டம் போட்டு தானே அதுக்கு வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க. நீங்க மனசு வச்சிருந்தா அது வெளியில போயிருக்குமா? என்னமோ பெருசா பேச வந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம. நான் அப்பவே சொன்னேன் எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒரு கருமாந்திரம் வேண்டான்னு. அந்த பாவி கேட்டானா? என்ன ரெண்டு கெட்ட நிலைமையில வெட்டி பிறந்ததான் பிறந்த ஒரு ஆம்பளைய பிறந்திருக்க கூடாது. மத்தவங்க மாதிரி நானும் தம்பி தங்கச்சில வச்சு காப்பாத்திருப்பேன். என்ன பண்றது, பொட்டச்சிய பிறந்துச்சேனே. இந்த ஜென்மங்களுக்கு அக்கா தங்கச்சி இங்க இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பி இங்க இருக்கக்கூடாது, ஆத்தா பாசமே இருக்கக்கூடாது. வரக்கட்டியா தான் வாழணும். என்ன வாழ்க்கை போ. ரவி, ஒரு குட் நியூஸ். நீ அப்பா ஆக போற. அம்மா நீ பாட்டி ஆயிட்ட. அவதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாட்டி ஆகிட்டாள. நான் தாத்தா ஆக போறேன்னு சொல்றா. மடி எனக்கு பேர்னா பெத்து கொடுத்துரு. கம்பு சண்டை, ஜல்லிக்கட்டு, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஐட்டத்தையும் நான் கத்து கொடுத்துறேன். அப்புறம் இந்த நிம்மிக்கு அம்மிதான். வரேமா, வரேங்க. வாங்கய்யா. வேட்டி தூக்கிட்டுனா 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு, ஆனால் இதுதான் முதல் இரவு. ஏன்டா ரூமுக்கு வந்த? காரணமா தான் வந்திருக்கேன். நமக்கு பின்னாடி தானே உங்க அண்ணி கல்யாணம் ஆச்சு. ஆமா, அவங்க வாந்தி எடுத்தாங்கல்ல, நீ எப்ப எடுக்க போற? எனக்கு பதிலா நீ வாந்தி எடு. ஐயோ, வாந்தி நான் எடுக்க கூடாதுமா, நீ தான் எடுக்கணும். டேய், வாந்தி எடுத்தா என்ன வரும்? அழகான குழந்தை வரும். குழந்தை வருமா? ஐயோ, எனக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்ல? கரெக்ட். இப்பதான் நம்ம வழிக்கு வந்திருக்கேன். என்னடா குழந்தைய காணோம்? ஐயோ 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 ஐயோ, மரமண்டு, உனக்கு சொல்லி கொடுக்கல, எனக்கு வயசு அனுப்பி இருக்கு. வாந்தி எடுத்தா உடனே குழந்தை வந்துடாதுமா. அதுக்கு சில பூஜை செய்யணும், சில சித்து விளையாட்டு பண்ணணும். சித்து விளையாட்டா? நீ முன்னாடி சொல்லுவியா அப்பா அம்மா விளையாட்டு, அந்த விளையாட்டு இல்லையே. அது வேற இது வேற. அப்ப சரி சரி. இது என்ன? மில்க். இது பனானா. இது என்ன? ஃப்ளவர். இது போதுமே, இவ்வளவு விவரம் தெரியுது. அப்படியே கப்பா, இந்தா சாப்பிடு. இந்தா சாயிரு. உனக்காக பசும்பால சுண்ட காய்ச்சிருக்கேன். இந்த கண்ணு சாப்பிடு கண்ணு. இன்னும் கூட, இன்னும் கூட. இதுக்கு மேல சாப்பிட்டா சித்து விளையாட்டு பழிக்காதுமா. குடு. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். இவன மாதிரியா? 2 வருஷமா ஏமாத்திட்டா இருக்க. இன்னைக்கு சத்தி போடுறேன். காடு கொண்டா. உன் பேர் என்ன? வேணு. எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைங்க. இதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சம்மந்தாங்க. உள்ள போ.
காடு கொண்டா. உங்க பேர் என்ன? யோ, நீ எதுக்கு விசாரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன விடு, சட்டு புட்டுன்னு ஒரு கார் எவ்வளவு இது போய் இவ்வளவு அவசரப்படுறானே? குடும்ப கட்டுப்பாட்டுக்கு இன்னொரு ஆள் வேணும் கேட்டீங்களா? அந்த எங்க மாமா அதை கணிச்சேன். ஆமா ஐயா, 5 பிள்ளைய பத்துட்டார்ல, இன்னும் என்ன செய்ய போறாரு? அட பாவி மாமா, போய் நில்லு மாமா, போகாதீங்க. மாப்பிள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் பணத்தோட வர்றேன். நான் யாரு? காட்டமும் பாரம்பரியாக்கும். எங்கம்மா போகணும்? மாமா யாரையா இவர் கூட வந்த சொந்தக்காரரு? நான் தாங்க. மாமா உடம்பு எப்படி இருக்கு? பணம் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா உடம்பு தான் ஒரு மாதிரியா இருக்கு மாப்பிள. சரி சரி வாங்க. இருங்க, இந்த அரிசி, பருப்பு, பழம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிடுங்க. இதெல்லாம் எதுக்குயா? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டவங்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடா? டேய், யாருக்கு என்ன பண்ணீங்க? நான் கட்டவும் வரமாட்டேன். டேய், யோ, உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாமா மாப்பிள, பயமுறுத்தானுங்கடா, பார்த்து கூட்டி போ. என்னடா இங்கே இந்த வலி வலிக்குது? அமுதா, அக்கா, பெரிய மாமா வந்திருக்காரு. வாங்க மாமா, வாங்கண்ணே. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. என்ன மாமா, உடம்பு ஒண்ணு இல்லம்மா, வர்ற வழியில ஒரு சின்ன விபத்து நடந்து போச்சு. அடிக்கடி ஏதோ பட்டுருச்சா? இல்ல, சின்ன ஊமக்க என்ன. மாப்பிள கூட இந்தம்மா, இது குழந்தைகளுக்கு வேண்டிய அந்த பழம். இந்தம்மா, இதையும் அப்படியே எடுத்துட்டு போ. என்ன மாமா அரிசியில வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அது ஆஸ்பத்திரி ஃப்ரீயா கொடுத்தாங்க. மாப்பிள, அதுமா ஆஸ்பத்திரிக்கு பக்கத்துல மளிகை கடை இருந்தது. அரிசியை பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு 4 படி வாங்கிட்டு போலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். எடுத்துட்டு போ. உள்ள லேப் வச்சுட்டுலாம் இருக்கும். பாத்துக்கு வாங்கடா, ஏன்டா காட்டி குடுக்குறேன்? இந்த பசங்க எங்க போச்சுன்னு தெரியலையே. மாமா கொஞ்சம் இருங்க, இது வந்துடுறேன். ஏம்மா, அக்கா ஏதாவது வேலைக்கு போகுதா? இல்ல மாமா, அக்கம் பக்கத்துல எல்லாம் துணி வாங்கி வீட்டோட தச்சு குடுக்குறோம். மத்த நேரத்துல அக்கா கடைக்கு போய் ஊதுவத்தி வித்துட்டு வராங்க. நல்லா இருந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஆளாக்கிட்டாளே கொத்த. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவள தையல் ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அந்த ஒண்ணுக்காகத்தான் நான் பாக்குறேன். இல்ல ஐ தாத்தா, எப்போ வந்தீங்க? வா ராஜா, விளையாட போயிருந்தியா? ஆமா தாத்தா. உட்கார். ஏம்மா, கடைக்கு போய் ஊதுபத்தி போடுறியாமே, ஆமா மாமா, உனக்கு எதுக்கு அந்த வேலை? திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. மத்தபடி எந்த வேலை செஞ்சா என்ன? சரி சரி, அதையெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு பசங்களை கூட்டிட்டு புறப்படு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.